இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் மாவு இருந்தது. சரி தோசை தான் சுடுற மாதிரி யூஸ்வலாக சுடுற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து தக்காளி தோசை செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து தக்காளி தோசை அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, தாராபுரத்தில் காஃபி பார்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து இது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேயே வந்து மதியத்துக்கும் சேர்த்து வந்து குக் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மதியத்துக்கு வந்து பீக்கங்காய் கிரேவியும் ரசமும் பிளான் பண்ணி அதுவும் சைட் பை சைட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி தோசைக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா சாஃப்டாக குக்காக விட்டுறணும். சிம்லேயே வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து எப்பவும் போல் நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் மொந்தமாக தோசை வந்து சுட்டுக்கணும். நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் மேலே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய்யை ஊற்றி ஒரு நிமிஷம் மூடி போட்டு எடுத்தால் சூப்பரான தக்காளி தோசை ரெடி. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக